இந்த ரம்யா இருந்துட்டு இப்போ ஒரு மிகப்பெரிய பிளான போட ஆரம்பிச்சுட்டா. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம இந்த ரம்யா இருந்துட்டு இன்னைக்கு ஒரு நாள கடந்துட்டா போதும். அதுக்கப்புறம் வந்து வேற ஏதாச்சும் பிளான் பண்ணி இந்த சாந்தி முகூர்த்தத்த அப்படியே நிறுத்திடலாம். அது மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கு என்ன தெரியவா போகுது? அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லி இந்த ரம்யா வந்துட்டு இப்போ ஒரு மிகப்பெரிய பிளான போட்டு வச்சிருக்கா. அதாவது அவளுக்கு இந்த வீட்டுக்கு இந்த சரவணன கல்யாணம் பண்ணிட்டு வந்தது எல்லாமே எதுவுமே பிரச்சனை கிடையாது. ஆனா அதே சமயம் இந்த சாந்தி முகூர்த்தம் இவ்ளோ பெரிய பிரச்சனையா அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. உண்மையிலேயே இந்த ரம்யா வந்து இந்த சரவணன் கூட வந்து அதாவது நம்ம அன்னத்தையும், கார்த்திக்கையும் அழிக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து நெனச்சிட்டு இருக்க விஷயம் வேற. பட் இருந்தாலுமே கூட அவ இந்த சரவணன கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு இன்னொரு காரணம் இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதாவது சரவணன கல்யாணம் பண்ணிட்டு, குழந்தை குட்டிங்கள பெத்துக்கிட்டு, அதாவது அன்னத்து முன்னாடியும், கார்த்திக்கு முன்னாடியும் நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஆளா வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற மாரி நெனச்சிருந்தா பிரச்சனையே கிடையாது. இவளோட நோக்கம் இந்த குடும்பத்தையே அழிக்கிறது மட்டுமே தான் இருந்துட்டுருக்கு அப்படிங்கிறதுனால, அவள வந்து எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இல்லாம இந்த ரம்யா ஏற்கனவே ஃபோன் பண்ணி, இந்த மாரி நான் சொல்லும்போது கரெக்ட்டா ஃபோன் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு சம்பவம் நடந்துடுச்சு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, நீங்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனை மாரியே வந்து எனக்கு கூப்பிடுங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, ரம்யா வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இதனால என்னாச்சு, இப்போ ரம்யா ஏற்பாடு பண்ண ஆள் வந்து சரியான டைம்ல வந்து ஃபோன் பண்றாங்க. ஏன்னா நல்ல நேரம் என்னன்னு சொல்லியாச்சு. இந்த டைமுக்கு தான் வந்து பாலு, பழம் அது இதுன்னு குடுத்து சாந்தி முகூர்த்தத்துக்காக வந்து ரூம்குள்ள அனுப்பிச்சுடுவாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து இந்த ரம்யா போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உண்மையிலேயே எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி. அதாவது நம்ம அண்ணத்துக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா இந்த ரம்யா ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கா அப்படிங்கிற மாரி சொல்லி. பட் இருந்தாலும் இந்த சாந்தி முகூர்த்தம் நடக்காது அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்ச விஷயம். அது அந்த ஒரு டைம்ல வந்து என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம அண்ணன் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த ரம்யாவோட பிளானு அண்ணத்தால கொலாப்ஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பும் அதிகமாவே இருக்கு. ஏன்னா அண்ணன் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் விட மாட்டாங்க. அதுவும் இல்லாம ரம்யா வந்து இதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு எந்த வழியையும் யூஸ் பண்ணுவா. அந்த ஒரு வழிய வந்து கண்டிப்பா நம்ம வந்து அடைச்சே ஆகணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி நம்ம அண்ணன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அதுவும் ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து நம்ம அதாவது இந்த ரம்யா இருந்துட்டு ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி, அதாவது ஒரு பக்கம் வந்து பால், பழம்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இந்த ரம்யாவ அப்படியே நடைப்பயணமா கூட்டிட்டு போயிட்டுருக்காங்க. அப்படியே வந்து இந்தியா பார்டர்லேருந்து பாகிஸ்தானுக்கு வரைக்கும் வந்து கூட்டிட்டு போயிட்டுருக்காங்க. அதாவது அந்த ரூம்க்கு. உண்மையிலேயே ரம்யாவுக்கு அப்படிதான் இருந்துட்டுருக்கு. ஆனா அதையும் தாண்டி கரெக்ட்டான நேரத்தில, அதாவது இந்த ரம்யா கிட்ட இந்த மாரி வந்து அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லி ரூமுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறதுக்குள்ள ஒரு ஃபோன் வந்து அடிக்குது. அந்த ஃபோன அட்டெண்ட் பண்ணி ரம்யா பேசுறாங்க. ரம்யா பேசி பயங்கர ஷாக் ஆகுறாங்க. "என்ன சொல்றீங்க? இப்படி நடந்துருச்சா? அப்படி நடந்துருச்சா? என்ன நடந்துகிட்டு இருக்குங்க? உடனடியா நான் கிளம்பி வரேன்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, உண்மையிலேயே இந்த ஹைப், அதாவது உண்மையிலேயே அங்க இந்த சம்பவம் நடந்துருச்சு. இந்த ரம்யா பிளான் பண்ண மாதிரி, அதாவது இவ சொன்ன மாதிரி வந்து உண்மையிலேயே அங்க ஒரு சம்பவம் நடந்திருந்துச்சு அப்படின்னா கூட, இந்த ரம்யா அவ்ளோ ஷாக் ஆயிருக்க மாட்டா அப்படின்றது அண்ணத்துக்கு நல்லாவே தெரியும். அதனால இந்த ரம்யாவோட அந்த பாட்ஷாலாம் வந்து நம்ம அண்ணத்துக்கிட்ட பலிக்கவே பலிக்காது. அதனால பிரச்சனையும் கிடையாது. அடுத்தடுத்து எல்லாமே வேற லெவல்ல நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். சரி, ஓகே. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரம்யா இருந்துட்டு அப்படியே ஃபோன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு? எப்படி நடந்துச்சு? அதுவும் இல்லாம யாருக்கு என்ன ஆச்சு? அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் வந்து இந்த அதாவது செண்பகவல்லி, அடுத்ததா வந்து மணி, இவங்க எல்லாருமே பயங்கர ஷாக்கோட, "தங்கம் என்னாச்சு தங்கம்? என்னாச்சு? எதுக்காக இவ்ளோ ஷாக் ஆவுற? அதுவும் இல்லாம இந்த சாந்தி முகூர்த்த நேரத்துல எங்க போற?" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ ரம்யாவ தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாரி வந்து நெனைக்கிறாங்க. உண்மையிலேயே அவங்களால தடுத்து நிறுத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ரம்யா ஒரு வார்த்தை சொன்னாங்க அப்படின்னா, அதுக்கு அப்பீலே வந்து கிடையாது. அதாவது இந்த செண்பகவல்லியா இருந்தாலும் சரி, சரவணனா இருந்தாலும் சரி, இல்ல இந்த மணியா இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து இந்த ரம்யா சொல்றதுக்கு "ஆமாம் சாமி" அப்படின்ற மாரி வந்து சொல்லி ஒரு தலைய மட்டும் தான் ஆட்டுவாங்களே தவிர, மத்த விஷயங்கள் எதுவுமே அவங்க செய்ய மாட்டாங்க. அதாவது அவங்களால எதையுமே கிழிக்க முடியாது அப்படிங்கிறது தான் இதில மிகப்பெரிய உண்மை. ஆனா அதையுமே தாண்டி இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு உண்மையிலேயே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம
இந்த அ இந்த மாரி செண்பகவல்லி இருந்துட்டு, "தங்கம் என்ன தங்கம் இப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருக்க? அதுவும் இல்லாம எந்த வேலையா இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்னைக்கு உங்க 2 பேருக்கும் சாந்தி முகூர்த்தம். அதுவும் அண்ணத்து முன்னாடியெல்லாம் வந்து நீ இப்படி பண்றது கரெக்ட்டா இருக்கா? அண்ணத்து முன்னாடியெல்லாம் வந்து நீ நல்லபடியா வாழ்ந்து காட்டணுமே தவிர, இப்படி வந்து போகக்கூடாது." அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அதே மாதிரி என் புள்ள சரவணன் வந்து அவ்வளோ ஆசையோட உள்ள வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன ஏமாத்திட்டு போகணும்னு நினைக்கிறியா? அதாவது எந்த வேலையா இருந்தாலும் உனக்கு கீழ இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லு. அவங்க வந்து பார்த்துக்கட்டும். இந்த சாந்தி முகூர்த்தம் மட்டும் இன்னைக்கு நடக்கட்டும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அந்த ஒரு விஷயத்திலேயே குறியா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அதையும் தாண்டி அத்த நான் சொல்றது உங்களுக்கு புரியவே இல்ல. நான் சொல்றத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இது அவ்ளோ இம்பார்ட்டன்ட்டான விஷயம். நான் போனா தான் சரியாகும். இல்லன்னா சரி ஆகவே ஆகாது. ஏதோ வந்து மிகப்பெரிய கலெக்டர் மாரியும், அது மட்டும் இல்லாம நான் போனா தான் அங்க சரியாகும் அப்படிங்கிற மாரி சொல்ற மாரியும், இங்க அந்த அளவுக்கு விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. ஆனா அதையுமே தாண்டி இந்த ரம்யா இருந்துட்டு, "இப்ப என்ன அத்த சரவணன் சொன்னா ஓகேங்களா உங்களுக்கு?" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, "சரவணா இங்க வா" அப்படிங்கிற மாரி வந்து கூப்பிட்டு, ஏதோ சின்ன பையல கூப்பிடுற மாரி வந்து கூப்பிட்டு, அதாவது அவன் உன்னோட புருஷன். அவன எப்படி மரியாதையா கூப்பிடணும், "மாமா இங்க வாங்க" அப்படிங்கிற மாரி வந்து கூப்பிடணும். ஆனா உண்மையிலேயே ரம்யா இருந்துட்டு அப்படி கூப்பிட்டாளா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. "சரவணா இங்க வாடா" அப்படின்ற மாரி வந்து கூப்பிட்டு, "இப்போ இங்க உனக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்தே ஆகணுமா? இன்னொரு நாள் அந்த சாந்தி முகூர்த்தம் வச்சுக்கலாம்ல. இது என்னோட வேலைக்கான முக்கியமான ஒரு விஷயம்." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி ரம்யா இருந்துட்டு இந்த சரவணன் கிட்ட சொல்லும்போது, சரவணன் என்ன சொல்லப் போறான், "சரி ஓகேங்க. நீங்க சொல்றது தான் கரெக்ட்டா இருக்கும். வேலை தான் ரொம்ப முக்கியம்." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, உடனடியா இதுலருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த சரவணனே வந்து ஐடியா குடுக்க ஆரம்பிச்சுறான். இத பார்த்த உடனே அண்ணன் இருந்துட்டு, "ஓ! எல்லாருமா சேர்ந்து வேலை செய்றீங்களா? இப்ப நான் என்ன பண்றேன் பாரு." அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா ஒரு சம்பவத்த செஞ்சு விட போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.